ஓனர் வாட்டுக்கு நாய் என்ன ஆட்டம் ஆடுது. அக்காக்கு ஈக்குவலா இந்த நாயும் டஃப் கொடுக்குன்னா பாருங்களேன். எந்த ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பத்தாவது மாடியில பால் காய்ப்பு, அதனால இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஐயரை உண்மையாவே பாராட்டணும். அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பாரு. லட்சக்கணக்கில் காசை போட்டு காரை வாங்குறது பெரிய விஷயமா இல்லை. இந்த மாதிரி நாய்கிட்ட இருந்து காரை பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. சரி, அந்த நாய் தான் அறிவில்லாம ஏதோ பண்ணுது. ஆனா அதையும் ஒரு நாய் வீடியோ எடுக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி குடிகார நாய்ங்க குடிச்சு புட்டு ரோட்ல சுத்துறதுனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இதுல யாரு மேல தப்பு இருக்கு, யாருக்காக இது நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு இதை பார்த்த பிறகுதான் நமக்கே புரியுது. அரை அடி கம்பு குச்சி வச்சு பல அடி நீளம் உள்ள ராஜநாகத்தையே பந்தாடி எடுக்கானே யாரு சாமி நீனு? இந்த தம்பியோட இந்த முயற்சிக்கு கண்டிப்பா எல்லாருமே ஒரு லைக்ஸை கொடுத்துருவோம். டாபர் நாயை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற நாயை எங்கேயாவது பார்த்தது உண்டா? ஆட்டோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு இந்த மனுஷன் வீட்டில் இருக்கிற நாயை தூக்கி ஆட்டோ மேல வைக்க மக்கள் எல்லாருமே ஆட்டோ மேல நாய் இருக்கு அப்படின்னு இந்த ஆட்டோல ஏறி சவாரி பண்றாங்க. இதனாலேயே மனுஷனுக்கு வேற லெவல்ல பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கையில கட்டி இருக்கிற காப்பு போதும் பீரு பாட்டில அசால்ட்டா ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு அண்ணன் பண்ண அட்டோலியத்தை நீங்களே பாருங்க. ஆரம்பம் என்னமோ நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அண்ணன் கிட்ட பினிஷிங் தான் சரியில்லாம போயிட்டு. இந்த வீடியோவை பார்க்க பார்க்க நமக்கே ஒரு கட்டத்துல வியப்பா இருக்குன்னா பாருங்களேன். மனுஷங்கள மாதிரி சாதி மதம் பார்க்காம தன்னோட பாலை ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்குது.